ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா, முருகனுக்கு ஹரோஹரா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த அரோஹரா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், இதனுடைய பொருள் என்ன, இது எப்படி வந்தது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஹரோஹரா அப்படின்னு சொல்றது பார்த்தோம்னா கந்தனுக்கு ஹரோஹரா, முருகனுக்கு ஹரோஹரா அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரான்னு சொல்றார். இது முதல்ல எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தோம்னா, இது சைவர்களினுடைய சைவ சமயத்தினுடைய ஒரு தாரக மந்திரமாகவே பார்க்கப்படுகிறது. இது எப்படி சார் முதல்ல வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு ஞானசம்பந்த பெருமானை தெரியும் அல்லவா? நமக்கு திருஞான சம்பந்தரை நன்றாக தெரியும் அல்லவா? இந்த திருஞான சம்பந்தர் எப்பொழுதுமே பல்லக்கிலே தான் சென்று கொண்டிருப்பார். அவரை பல்லக்கிலே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பல்லக்கு தூக்கிகள் இருப்பாங்க தெரியுமா? அவர்கள் ஒரு முறை இவர் அந்த சமுத்திர கரையோரெல்லாம் போயிருக்கார் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அதாவது இந்த வேதாரண்யம் மாதிரி பகுதிகளுக்கெல்லாம் போயிருக்கார் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஊர்லேருந்து போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த பல்லக்கு தூக்கிகள் அந்த டயர்ட்னஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காக, தங்களுடைய களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா, ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசான்னு தானே இந்த போட்டு ஓட்டும்போது சொல்லுவா தெரியுமா? படகெல்லாம் துடுப்புலாம் ஓட்டும் பொழுது அதே மாதிரி இவர்கள் என்ன பண்ணுறான்னா, அந்த பல்லக்கை தூக்கிண்டு நடக்கும் பொழுது களைப்பு தெரியாமல் இருக்கிறதுனால ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசான்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாலாம். அப்போ ஞானசம்பந்த பெருமான் கேட்டாராம், இது என்ன ஏலேலோ ஐலசா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அவர்கள் எங்களுக்கு தெரியல, இது நாங்கள் ஒரு டயர்ட்னஸ், அதாவது ஒரு களைப்பில் இருக்கோம் இல்லையா? அந்த களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த ரித்தமில், அதாவது இந்த மாதிரி ஒரு ராகத்தில் நாங்கள் அந்த வார்த்தைகளை பிரயோகித்து கொண்டே செல்லும் பொழுது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிங்கிறது கிடைக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம்லாம் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் சொன்னாராம், பொருள் இல்லாமல் பொருள் தெரியாமல் ஒரு வார்த்தையை சொல்வதை விட அதே ரித்தம்லேயே இப்படி சொல்லி பாருங்களேன், ஹர ஹரோஹரா ஹர ஹரோஹரா ஹர ஹரோஹரா அப்படின்னு சொல்லிண்டே வாங்களேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்களும் அதிலிருந்து என்ன பண்ணாலாம், ஹர ஹரோஹரா ஹர ஹரோஹரா அப்படின்னு சொல்லிண்டே அவ தூக்கிண்டே போனாலாம். அவர்களுக்கு இன்னமும் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வந்துடுத்தாம். இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹர ஹரோ ஹரா, ஹரனே அப்படின்னு சொன்னா சிவனேன்னு அர்த்தம். சிவனே, எங்களுக்கு உண்டாகக்கூடிய தீங்குகளை நீ அழிப்பாயாக. ஹரன்னு சொன்னா, ஹரம் அப்படின்னு சொன்னா அழிக்கும் கடவுள் தானே அவரு. எதனை அழிப்பார் அப்படின்னு சொன்னா, நமக்கு உண்டாகக்கூடிய தீங்குகளை எல்லாம் அழிக்கக்கூடியவன் தான் பரமேஸ்வரன். அப்படிங்கிறதுனால நீங்கள் ஹரஹரோஹரா அப்படின்னு சொல்லிண்டே போங்க அப்படின்னு சொன்னாராம். இவர்களும் அதே மாதிரி ஹரஹரோஹரா ஹரஹரோஹரா சொல்லிண்டே இருந்தார். இதுதான் நாளடைவில் மருவி என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா, ஹர ஹரோ ஹரா அப்படிங்கிறது என்னாச்சு, ஹரோ ஹரா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்றோம், தமிழ்ல அரோகரா அரோகரான்னு சொல்றோம். காவன்னா அங்க போடப்படாது, ஹாவன்னாவை போடணும். அரோ கரா கிடையாது, ஹரோ ஹரா அப்படின்னு சொல்லணும். அண்ணாமலையாருக்கு ஹரோஹரா அப்படின்னு சொல்றா இல்லையா? இதுதான் அந்த சைவர்களினுடைய ஒரு தாரக மந்திரமாகவே பார்க்கப்பட்டது. இது அப்படியே நாளடைவில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கௌமாரம் என்று சொல்லப்படக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியை பிரதானமாக வழிபடக்கூடியவர்கள் என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா, அவர்கள் காவடியை சுமந்து கொண்டு மலை ஏறுவார்கள் அல்லவா? அப்படி காவடியை சுமந்து கொண்டு மலை ஏறும் பொழுது அவர்களுக்கு அந்த களைப்புங்கிறது வரும் பொழுது அந்த களைப்பு தெரியக்கூடாது என்பதற்காக அவர்களும் ஹரஹரோஹரா ஹரஹரோஹராங்கிறத உச்சரிச்சுட்டே மேலே ஏறினாலாம். இது அப்படியே என்ன ஆயிடுத்து, கொஞ்சம் கொஞ்சமா ஹரோஹரான்னு ஆயிட்டு கந்தனுக்கு ஹரோஹரா, முருகனுக்கு ஹரோஹராங்கிற மாதிரி வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரான்னு அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டார். உண்மையிலேயே இது திருஞான சம்பந்த பெருமான் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஹரோஹரா அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மையும் அறியாமல் நமக்குள்ளாக ஒரு உணர்ச்சி பெருக்கு, ஒரு டிவினிட்டின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு தெய்வீக தன்மை, ஒரு புல்லரிக்கக்கூடிய தன்மை என்பது சேர்ந்து விடுகிறது அல்லவா? நம்ம ஒரு கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுதும் சரி, அதே மாதிரி பரமேஸ்வரனை பார்க்கும் பொழுதும் சரி, அந்த அண்ணாமலையாரே அந்த மேல தீபம் ஏற்றும் பொழுதும் சரி, அப்ப கூட எப்படி நம்ம உச்சரிக்கிறோம், அண்ணாமலையாருக்கு அரோஹரா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அவ்வாறு ஹரோஹரா என்று உச்சரிக்கிறதன் மூலமாக நம்முடைய துன்பங்கள், நமக்கு உண்டாகக்கூடிய அந்த தீங்குகள் அனைத்துமே இறைவனினுடைய திருவருளினாலே
மொத்தமும் அழிந்து போகிறது, அவை அத்தனையும் காணாமல் போகிறது என்பதுதான் உண்மை. ஆக எம்பெருமானை வழிபடும் பொழுது எப்பொழுதுமே நாம் இந்த ஹரோஹரா என்கின்ற வார்த்தையை கண்டிப்பாக உச்சரிக்க வேண்டும். எப்படி நம்ம வெங்கடேச பெருமானை நினைக்கும் பொழுது ஏழுமலையானுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஏடுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தான்னு எப்படி சொல்றோமோ அதே மாதிரி பரமேஸ்வரனை வழிபடும் பொழுதும் அதே மாதிரி முருகப்பெருமானை வழிபடும் பொழுதும் கண்டிப்பாக இந்த ஹரோஹரா என்கின்ற வார்த்தையை உச்சரிக்க வேண்டும். இந்த ஹரோஹரா என்கின்ற வார்த்தையின் மூலமாக நமக்குள்ள நிச்சயமா அந்த எனர்ஜி அப்படிங்கிறத நம்ம அனுபவித்தே உணர முடியும். இவ்வாறு உச்சரிக்கின்ற நம்மை மறந்து தன்னை மறந்து இறைவனையே சரணடைந்து ஹரோஹரா என்று உச்சரிக்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய துன்பங்கள் அனைத்தும் விலகும். இதனை நாம் அனுபவபூர்வமாகவே வாழ்க்கையில் உணர முடியும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.